கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அன்பு இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த காலை நேரத்திலே நாம் பாடி ஆராதித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடன் செல்லலாம். அதற்கு முன்பதாக 147வது சங்கீதம் 11வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். 147வது சங்கீதம் 11வது வசனம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். இந்த காலை நேரத்தில் அவருடைய கிருபைக்காய் நாம் காத்திருக்கலாம், அவருடைய அன்பிற்காய் நாம் காத்திருக்கலாம், விண்ணப்பத்தினுடைய பதிலை எதிர்பார்த்து நாம் காத்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் கிருபையை தந்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் உடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, வாசிக்கப்பட்ட இந்த வசனத்தின்படி கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் நீர் பிரியமாய் இருக்க என்று வாசித்தோமே. அந்த வார்த்தையின்படி இந்த காலை நேரத்தில் உம்முடைய கிருபையை எதிர்பார்த்து காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் தேவனுடைய தயவுள்ள கரம் இறங்கி வருவதாக. இந்த காலை நேரத்திலே பாடி ஆராதிப்பதற்கான நல்ல மனநிலைகளை தேவன் எங்களுக்கு ஏற்படுத்தி தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். காலைதோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதியவைகள்னு வாசிக்கிறோமே. இந்த காலை நேரத்தில் எங்களுக்கு வேண்டிய புதிய கிருபைகளை, எங்களுக்கு வேண்டிய புதிய தயவுகளை கொடுத்து நீர் நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். காலைதோறும் புதிய கிருபைகளை கொடுக்கிறவர். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் நாம் வேண்டிக் கொள்ளுகிற எல்லா ஜெபங்களையும் கேட்டு கிருபையால் நம்மை ஆசீர்வதித்து நம்மை பலப்படுத்த வல்லமை உள்ளவர். சேர்ந்து நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம் என்ற பாடலை கரங்கள் தட்டி உற்சாகத்தோடு நாம் இணைந்து பாடுவோம். காலை நேரம் நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் பாடலாம். நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம். நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரர், நீர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரர், நீர் ஒருவரே கனத்திற்கு பாத்திரர் என்று சொல்லி நல்ல கரங்களை தட்டி உற்சாகத்தோடு நாம் இணைந்து பாடலாம். நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். முழு பலத்தோடு சேர்ந்து பாடலாம். உம்மையே ஆராதிக்கிறோம் ஆண்டவர் என்று சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீ, பாவியான என்னையும் உம்
என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. அவர் நல்லவர், நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலை நேரத்தில் உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உந்தன் பரிசுத்த ஆவியால் என்னையும் நிறைத்தீரே. உந்தன் பரிசுத்த ஆவியால் என்னையும் நிறைத்தீரே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், ஆமென், உம்மை போல் வேறு தேவனில்லை. முழு பலத்தோடு ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. காலை நேரத்துல உயர்த்தி சொல்லுங்க, என்னை முன்குறித்தீரே, என்னை முன்குறித்தீரே, நீர் கைவிடவே மாட்டீ. என்னையும் முன்குறித்தீரே, நீ கைவிடவே மாட்டீ. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை மறுரூபமாக்கிடு, உந்தன் மகிமையில் சேர்த்திடு. என்னை மறுரூபமாக்கிடு, உந்தன் மகிமையில் சேர்த்திடு. நீ நல்லவர், சர்வ வல்லவர், ஆமென், உம்மை போல் வேறு தேவனில்லை. காலை நேரத்திலே நீங்க நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. முழு பலத்தோடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இரட்சகரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை முன்குறித்தீரே, என்னை முன்குறித்தீரே, நீ கைவிடவே மாட்டீ. என்னை முன்குறித்தீரே, நீ கைவிடவே மாட்டீ. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீங்க நல்லவங்க டாடி. ஆண்டவரே, உம்மை போல் வேறு தேவனில்லை. உம்மை போல தேவனில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரட்சகரே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே உம் சமூகம், நம்புகிறே உம் வசனம். எங்கள் நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே உம் சமூகம், நம்புகிறே உம் வசனம். எங்கள் நம்பிக்கைக்கு உரியவரே. சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உம்மையே சார்ந்து விட்டே. சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உம்மையே சார்ந்து விட்டே. இன்று வாக்குத்தத்தம் செய்தவரே, வாழ்க்கையெல்லாம் வார்த்தைதானே. வாக்குத்தத்தம் செய்தவரே, எல்லாம் ஆமென், வார்த்தைதானே. எங்கள் பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம், உந்தன் வசனமே. ஆற்ற
ஆற்றல் மிக்கது ஜீவனுள்ளது உந்தன் அருள் வாக்கு. பாதைக்கு தீபம், பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது ஜீவனுள்ளது சொல்லுங்க. நம்பிக்கைக்கு, எங்கள் நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே உம் சமூகம், நம்புகிறே உம் வசனம். எங்கள் நம்பிக்கைக்கு உரியவரே, உம்மை நம்புகின்ற மனிதர்களை உமது அன்பு என்றும் சூழ்ந்து கொள்ளும். ஆமே, உம்மை நம்புகிற இந்த காலை நேரத்தில் உம்மையே நம்புகிறோம். அன்பு என்று சூழ்ந்து கொள்ளும். உள்ளமெல்லாம் மகிழுதையா உம் வசனம் நம்புவதா. உள்ளமெல்லாம் மகிழுதையா உம் வசனம் நம்புவதா. எங்கள் பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது ஜீவனுள்ளது உந்தன் அருள் வாக்கு. பாதைக்கு தீபம், பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது ஜீவனுள்ளது உந்தன் அருள் வாக்கு. நம்பிக்கைக்கு, எங்கள் நம்பிக்கைக்கு உரியவரே, ஆமென் ஆமென். வந்தே உம் சமூகம், நம்புகிறே உம் வசனம். எங்கள் நம்பிக்கைக்கு உரியவரே, தீமை அனைத்தையும் விட்டு விலகி உமக்கு அஞ்சி நான் நடந்து கொண்டான். தீமை அனைத்தையும் விட்டு விலகி உமக்கு அஞ்சி நான் நடந்து கொண்டான். எலும்புகள் ஊரம் பெறும், என் உடலும் நலம் பெறும். எலும்புகள் ஊரம் பெறும், என் உடலும் நலம் பெறும். எங்கள் பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது ஜீவனுள்ளது உந்தன் அருள் வாக்கு. பாதைக்கு தீபம் என்று, பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஆற்றல் மிக்கது ஜீவனுள்ளது உந்தன் அருள் வாக்கு. சொல்லி பாடலாமா? நம்பிக்கைக்கு, நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே உம் சமூகம், நம்புகிறே உம் வசனம். எங்கள் நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே உம் சமூகம், நம்புகிறே உம் வசனம். எங்கள் நம்பிக்கைக்கு உரியவரே, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பு. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, சொல்லி பாடலாமா? புது கிருபை தாரும் தேவா, தேவா, பலனை தாரும் தேவா. புது கிருபையே, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபையே கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையா என்னை நிரப்பு. இன்று புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், இன்று புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆமென். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் இந்த காலை நேரத்தில் எல்லா குறைவுகள் எல்லாம் செழிப்பாகட்டும். ஆண்டவரே, இந்த கிருபையுள்ள பிரசன்னம் இறங்கி வரட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, எங்க வாழ்க்கையிலே தாரும் தேவா, தேவா பலனை தாரும் தேவா.
நிரப்பி விடுங்க ஆண்டவரே. ஒரு புதிய கிருபை உண்டாகட்டும். வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பு நன்மைகள் தாரும் தேவா. வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பு நன்மைகள் தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக எங்கள் கண்ணீருக்கு பதிலாக காலை நேரத்திலே களிப்பை தாரும் தேவா. ஆனந்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா. புது பலனை காலை நேரத்தை சொல்லுங்க ஆண்டவரே. புதிய கிருபையை தருவேன்னு சொன்னீங்களே, இந்த காலை நேரத்துல புதிய கிருபையால் நிரப்புங்கப்பா. புது கிருபை தாரும் தேவா. புது வேலனை ஒரு விசை கூட புது கிருபையே தாரும் தேவா. புது வேலனை இன்று புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பு. புதிய நாளுக்குள் என்னை நடத்து. புதிய கிருபையால் என்னை நிரப்பு. ஆமே, புதிய நாளுக்குள் என்னை நடத்து. புதிய கிருபையால் என்னை நிரப்பு. புது கிருபை தாரும் தேவா. புது பலனை தாரும் தேவா. புது கிருபை கரங்களை தட்டி புது பலனை தாரும். புதிய நாளுக்குள்ளே புதிய நாளுக்குள் ஆவியானவரே என்னை நிரப்பி விடுங்கன்னு சொல்லுங்க. நிரப்பி விடுங்க. இந்த காலை நேரத்துல ஒரு புதிய கிருபையால் நிரப்புங்க. புதிய பலத்தால் நிரப்புவீராக. தேற்றரவாளன் பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே. தேற்றரவாளன் பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே. ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே. ஆற்றலையே கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே. என்னை நிரப்பும். இன்று என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே. இன்று நிரப்பு உந்தன் ஆவியால். ஆமே, என்னை நிரப்பும் தெய்வமே. என்னை நிரப்பி விடுங்க ஆண்டவரே. காலை நேரத்துல இன்று வரங்களை கொடுத்து வாழ்வை அளிக்கும் வல்லலே வாருமே. வரங்களை கொடுத்து வாழ்வை அளிக்கும் வல்லலே வாருமே. கனிகளால் நிரப்பி காயங்கள் ஆற்றும் கருணையே வாருமே. என்னை கனிகளால் நிரப்பி ஆண்டவரே, கருணை உள்ள தெய்வம் சொல்லுங்க. என்னை நிரப்பும். இன்று என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே. இன்று நிரப்பு உந்தன். பாடும் பொழுதே ஒரு நிரப்புதல் சொல்லுங்க ஆண்டவரே. ஒரு புதிய கிருபையால் நிரப்புங்க. புதிய பலத்தால நிரப்புங்க. புதிய தயவால நிரப்புங்க. புதிய கிருபையால் நிரப்புங்க ஆண்டவரே. அன்பினால் நிரப்புங்க. ஆசீர்வாதத்தினால் நிரப்புங்க. சுகத்தினால் நிரப்புங்க. விடுதலையினால் நிரப்புங்க. அக்கினியினால் நிரப்புங்க. அபிஷேகத்தால் நிரப்புங்க. ஆமே, என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே. இன்று நிரப்பு உந்தன் ஆவியா. ஆமே, என்னை நிரப்பும். இதை பாடும் போதே உங்க வீட்டுல ஒரு நிரப்புதல் உண்டாகும். சொல்லுங்க. தேற்றரவாளன் பரிசுத்த ஆவியே. தேற்றரவாளன் பரிசுத்த ஆவி தேற்றிட இந்த காலை நேரத்திலே ஆமே என்னை தேற்றிட வாருமே. ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே. நிரப்பி விடுங்கப்பா. நிரப்புங்க. புதிய கிருபையை தருவேன்னு சொன்னீங்களே. கரங்களை தட்டி இன்று என்னை நிரப்பும். ஆமே. ஓ ராபா லஹாந்தரா. ஆமே. இன்று என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே. இன்று நிரப்பு உந்தன் ஆவியால். ஆமே, என்னை நிரப்பு இயேசு தெய்வமே. இன்று நிரப்பு உந்தன் ஆவியால். ஆமே, என்னை நிரப்பு இயேசு தெய்வமே. இன்று நிரப்பு சொல்லி பல வரங்களை கொடுத்து வரங்களை கொடுத்து வாழ்வை அளிக்கும் வல்லலே வாருமே. வரங்களை கொடுத்து இன்று வல்லலே
கனிகளால் நிரப்பி காயங்கள் ஆற்றும் கருணையே வாருமே. கனிகளால் நிரப்பி காயங்களாற்றும் கருணையே வாருமே. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியா. ஆமே, என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே ஆமே, இன்று நிரப்பும் நிரப்பும் இயேசு தெய்வமே. இன்று ஓ ராமா ராமா நாவியா சொல்லி போலாம். என்னை நிரப்பும் தெய்வமே இன்று நிரப்பும் உந்தன் ஆவியா. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியா. காலைதோறும் அவருடைய புது கிருபையை கொடுத்து நம்மை நடத்துகிறார். ஒவ்வொரு நாளும் காலையிலே எழும்பி அவருடைய முகத்தை தேடும் போதெல்லாம் ஆண்டவர் கொடுக்கிறது புதிய கிருபை. பழையதை கொடுத்து அல்ல, புதிய பலன், புதிய காரியத்தை கத்த தோன்ற பண்ணுவார். இந்த காலை நேரத்தில் தேவையோடு எதிர்பார்ப்போடு நீங்கள் வந்திருக்கலாம். என்னை விசாரிக்க யாருமே இல்லை, என்னை பிரச்சனைகளை கேட்பதற்கு யாரும் இல்லை என்று சொல்லலாம். ஆனா உள்ளங்கையிலே பொறித்து வைத்த தேவன், உங்கள் நினைவாகவே இருக்கிற தேவன், உங்களை மறவாத தேவன் உங்க கூட தான் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னோடு கூட இருந்து என் பிரச்சனைகளை எல்லாம் மாற்றி உடைய அற்புத கரத்தின் ஆளுகைக்குள்ளே நடத்துங்கப்பான்னு சொல்லுங்க. இந்த காலை நேரத்துல கத்த நம்மளையே அப்படி நடத்துவார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வே. எல்ரோய் எல்ரோய் உள்ளத்தின் ஆழ சொல்லுங்க, ஆண்டவரே நான் நன்றி சொல்வேன். முழு பலத்தோடு நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. சொல்லுங்க, எபினேசர் நீர் தானப்பா, எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. ஆண்டவரே, இந்த 12வது மாதம் இந்த நாள் வரை எங்களை நடத்தின தேவன் நீர்தான். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்தவர் நீங்க தான்ப்பா. ஒரு புதிய கிருபையை தாங்கன்னு சொல்லுங்க. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். ஓ எல்ரோய் எல்ரோய் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் உள்ளத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை மனதார நன்றி சொல்லுகிறேன். நன்றி சொல்வேன். நடத்துகிற தேவனே, என்னை மறவாமல் நினைத்தீரையா. சமூகத்துல வந்து நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி
கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, அல்லேலூயா, அல்லேலூயா. காலை நேரத்தில் அப்படியே பாடுங்க ஆண்டவர் நோக்கி. வீட்டில் இருந்தாலும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரை நான் ஆசீர்வதிக்க உம்மால தான் முடியும், என் விண்ணப்பத்தை கேட்டு பதில் தர உம்மால தான் முடியும் சொல்லி ஆண்டவரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் நன்றி உணர்வோடு உங்கள் சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். புதிய கிருபைகளை கொடுக்கிற தேவன், காலைதோறும் புதிய கிருபைகளை கொடுத்து ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தி வருகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் புதிய கிருபைகளை கொடுத்து புதிய பலனை கொடுத்து எங்களை தைரியப்படுத்தி நீர் வழிநடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அநேக தேவைகளோடு நாங்கள் வந்திருக்கலாம். தேவைகள் நிறைந்த ஒரு மாதத்திலே, தேவைகள் நிறைந்த ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, எதிர்பார்ப்புகள் அநேகம். அந்த எதிர்பார்ப்புகளை எல்லாம் நிறைவேற்றி அற்புதத்தை கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த காலை நேரத்திலே உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு முகங்களையும் தேவன் பிரகாசம் அடைய பண்ணுவீராக. உடைய வல்லமை வெளிப்படட்டும், உடைய ஆசீர்வாதத்தின் கதவு திறக்கப்படட்டும், துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும், தோல்விகள் ஜெயமாய் மாறட்டும். தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தென்று நாங்கள் வாசிக்கிறோமே. ஆண்டவரே, எந்த பகுதியிலெல்லாம் தோற்று போய் இருக்கிறோமோ இந்த காலை நேரத்தில் உம்முடைய பலத்தை கொடுத்து உம்முடைய கிருபையை கொடுத்து எங்களை ஜெயமுள்ளவர்களாய் மாற்றுவீராக. எங்களை எப்போதும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் நீர் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து நீ நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அன்பு இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த காலை நேரத்திலே வாழ்த்துகிறேன். இந்த காலை நேரத்திலே நாம் பார்க்க போகிற வசனம் பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். மிக அழகாய் சொல்லப்படுகிற ஒரு வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் நம்மோடு பேசும்படி நாம் கண்களை மூடி நாம் செபிக்கலாம். மகா பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, கேட்ட அந்த வார்த்தையின்படி நீர் எங்களோடு பேசுவீராக. கேட்கிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் 100 மடங்கு எங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வீராக. இன்றைக்கு நாங்கள் கேட்கிற ஒவ்வொரு வார்த்தையும் எங்கள் வாழ்க்கையில எடுத்து அப்பியாசப்படுத்த தேவரீர் அனுக்கிரகம் செய்தல்லும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த செய்தியை எப்போ கேட்டாலும் ஆண்டவரே, அவர்களை உள்ளத்திலே, குடும்பத்திலே, தொழிலிலே தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை தந்து இவங்களை நடத்தும்படியாய் நான் செபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் நாம் பார்க்க போகிற செய்தியினுடைய தலைப்பு ஸ்தோத்திர ஜெபம். ஸ்தோத்திர ஜெபம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனத்தின் பகுதியை நாம் வாசித்தோம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்க வல்லமை உள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். நாம் அவரிடத்திலே ஜெபிப்பதற்கு அவர் விரும்புகிறவராய் இருக்கிறார். ஜெபங்கள் பலவிதம் நமக்கு நன்கு தெரியும்.
உபவாச ஜெபம் உண்டு, கண்ணீர் ஜெபம் உண்டு, மன்றாட்டு ஜெபம் உண்டு, போராடி ஜெபிக்கிற ஜெபம் உண்டு. அநேக ஜெபங்கள் இருந்தாலும் அந்த ஜெபங்களிலே ஒன்று ஸ்தோத்திர ஜெபம். இன்றைக்கு இந்த வருடத்தின் கடைசி மாதத்துக்குள் நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை நாம் ஏறெடுக்க தேவன் விரும்புகிறார். வாசிக்கலாம். கொலேசையர் 4வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். கொலேசையர் 4வது அதிகாரம் 2வது வசனம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். பாருங்களேன், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். இடைவிடாமல் ஜெபிப்பது என்பது ஒரு அனுபவம். தொடர்ந்து ஜெபிக்கிற ஒரு அனுபவம். போராடி ஜெபிப்பது என்பது ஒரு அனுபவம். சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதே போல ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். அப்படின்னு அர்த்தம், ஸ்தோத்திர ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற ஒரு ஜெபமாய் இருக்கிறது. இந்த வருடத்திலே அநேக ஆசீர்வாதங்களை, அநேக நன்மைகளை ஆண்டவரிடத்திலிருந்து நாம் பெற்றிருப்போம். அந்த நன்மைகளுக்கு, ஆசீர்வாதங்களுக்கு தேவ சமூகத்திலே வந்து நாம் நன்றி செலுத்த கடமை உள்ளவர்களாய் இருக்கிறோம். ஒரு மனிதன் நன்றி செலுத்தும் போது தேவன் அந்த மனிதனை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிக்கிறார். 10 குஷ்டரோகிகள் ஆண்டவரிடத்திலே வந்து அற்புதத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்று வாசிக்கிறோம். ஆனால் அதில் ஒருவன் மாத்திரம் திரும்பி வந்து அவரை தொழுது கொள்ளுகிறதை வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்படி தொழுது கொள்ளும் போது ஆண்டவர் அங்கே கேட்கிற காரியம் என்ன? மீதி 9 பேர் எங்கே என்று கேட்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரிடத்திலே அற்புதங்களை நாம் பெற்றுக்கொண்டு விட்டோம், அதிசயங்களை நாம் பெற்றுக்கொண்டு விட்டோம், அநேக நன்மைகளை தேவ சமூகத்திலிருந்து இந்த வருடங்கள் நாம் பெற்றுக்கொண்டிருப்போம். ஆனால் அதற்கு நாம் நன்றி உள்ளவர்களாய் ஸ்தோத்திர ஜெபத்தை நாம் ஏறெடுக்க வேண்டும். நன்றி உள்ளவர்களாய் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நல்ல மனதோடு ஆண்டவர் செய்த நன்மைகளை, தேவன் கொடுத்த கிருபைகளை நினைத்து, தேவன் கொடுத்த தயவுகளை நினைத்து, தேவன் கொடுத்த இரக்கங்களை நினைத்து ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திர ஜெபத்தை நாம் ஏறெடுக்க வேண்டும். நன்றி உள்ள உணர்வோடு, நன்றி உள்ள இருதயத்தோடு நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். சில வசனங்களை நான் காட்டுகிறேன். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 18வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 18வது வசனம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். பாருங்களேன், ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. முதல்ல ஸ்தோத்திரம் செய்வது, நன்றியை செலுத்துவது அவர் சித்தமாய் இருக்கிறது. பாருங்க, அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஸ்தோத்திர ஜெபம் என்பது சாதாரணமான காரியம் அல்ல. எல்லாருக்கும் நன்றி செலுத்துகிற மனது வருவது இல்லை. ஆனால் நாம் நன்றி செலுத்துவோம் என்றால் நிச்சயமாய் இன்னும் அதிகமாய் தேவன் ஆசீர்வதிக்க அவர் விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். உதாரணமாக ஒரு மனிதனை எடுத்துக்கொள்வோம். இந்த உலகத்திலே ஒரு இடத்து நன்மை பெற்றுக்கொண்டோம் என்றால் அந்த நன்மைக்கு நம்முடைய செயல்களிலோ, பேச்சிலோ, நம்முடைய மற்ற எந்த விதத்திலேயோ அவர் செய்த நன்மைகளுக்கு, அவர் கொடுத்த காரியங்களுக்கு நன்றி உள்ளவர்களாய் நாம் இருக்கும்போது மீண்டும் அந்த நன்மை செய்த நபர் இன்னும் அதிகமாய் நமக்கு செய்வதற்கு பிரியமுள்ளவராய் இருக்கிறார். அதே போல தான் நம்முடைய ஆண்டவரும் நன்றி உள்ள ஒரு இருதயம் நமக்கு வேண்டும். தேவன் அதை நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். ஸ்தோத்திரம் செய்வதே, அப்படி செய்வதுதான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 1வது வசனம். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும், ஜபங்களையும், வேண்டுதல்களையும், ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். பாருங்க எவ்வளவு அழகாய் வேதம் சொல்லுகிறது. விண்ணப்பம் பண்ண வேண்டும் எல்லா மனுஷருக்காகவும், ஜபம் ஏறெடுக்க வேண்டும் எல்லா மனுஷருக்காகவும், வேண்டுதல் செய்ய வேண்டும் எல்லா மனுஷருக்காகவும், அதோடு கூட ஸ்தோத்திரங்களையும் நாம் பண்ண வேண்டும். அதனால தான் சபை ஆராதனை நேரங்களில் முதல்ல ஸ்தோத்திரம் பண்ண சொல்லுகிறோம். ஒரு ஜபத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக கர்த்தருக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி நாம் ஜபத்தை ஆரம்பிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஜபம் மிகவும் முக்கியமான ஒன்று. பிலமோன்
1வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். பிலமோன் 1வது அதிகாரம் 5வது வசனம். என் ஜெபங்களில் உம்மை நினைத்து என் ஜெபங்களில் உம்மை நினைத்து எப்பொழுதும் என் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்து எப்பொழுதும் என் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்து. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யணும். எல்லாருக்காகவும் நம்ம ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். அடுத்து எப்பொழுதும் என் தேவனை ஸ்தோத்திரம் செய்து. எவ்வளவு அழகா வேதவசனம் சொல்லுகிறது. எல்லாவற்றிலையும் நமக்கு கிடைத்த நன்மை எல்லா விதத்திலும் நாம் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். எல்லாருக்காகவும் நாம் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். எப்பொழுதும் நம்முடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். ஸ்தோத்திர ஜெபம் ரொம்ப முக்கியம். அதுவும் இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளமாக இருக்கலாம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சற்று யோசித்து பாருங்க. எத்தனையோ கடினமான பாதைகள், முட்களான பாதைகள், தனிமையின் பாதைகள், கைவிடப்பட்ட பாதைகள், துரத்தப்பட்ட பாதைகள், இப்படி பல ஏமாற்றப்பட்ட பாதைகள், பல பாதைகளில் நாம் கடந்து வந்திருந்தாலும் நம்மை இன்று வரை கைவிடாமல் நம்மை தூக்கி சுமந்து வந்த தேவனுக்கு நாம் நன்றிகளை செலுத்த வேண்டும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு விசை நன்றி சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே என்று சொல்லி மகிமைப்படுத்துவோம். அவர் செய்த நன்மைகள் ஏராளம். இந்த காலை நேரத்திலே சில ஸ்தோத்திர ஜெபங்களை இன்று நம்ம பார்த்து கடந்து போகிறோம். எதற்கெல்லாம் நாம் ஸ்தோத்திர ஜெபங்களை ஏறெடுக்கலாம்? அநேக கருத்துக்கள் நமக்கு இருந்தாலும் ஆண்டவரின் உள்ளத்திலே வைத்த சில காரியங்களை மாத்திரம் சொல்லி நான் கடந்து போக நான் வாஞ்சிக்கிறேன். முதலாவதாக 136வது சங்கீதம் 23வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். 136வது சங்கீதம் 23வது வசனம். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்போ முதல்ல நாம் எதற்கு நன்றி சொல்ல வேண்டும், எதற்கு ஸ்தோத்திரம் பண்ணி நாம் ஜெபிக்க வேண்டும் என்றால், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். முதல் காரியம், தாழ்வில் நினைத்தவருக்கு ஸ்தோத்திர ஜெபங்களை நாம் ஏறெடுக்க வேண்டும். தாழ்வில் என்றால் என்ன? ஒன்றுமில்லாமல் இருந்த நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை கொடுத்தாரே, அதுதான் நம்ம ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். இங்க அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தாழ்வில் இருந்த என்ன கர்த்தர் நினைச்சாரே, அதை நான் துதிக்கிறேன். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தார். இன்றைக்கு இந்த உலகம் தாழ்வில் இருக்கும்போது யாரும் நம்மை நினைப்பது இல்லை. நம்முடைய உறவுகளாய் இருந்தாலும் சரி, நண்பர்களாய் இருந்தாலும் சரி, எந்த உறவுகளாய் நண்பர்களாய் இருந்தாலும் சரி, தாழ்வில் நாம் இருக்கும் பொழுது நம்மை நினைத்து கூட பார்ப்பது இல்லை, நம்மை யோசிப்பது இல்லை, நம்மை குறித்து பேசுவது இல்லை, நமக்காக ஜெபிப்பது இல்லை, நம்மோடு கூட சேர்ந்து எந்த ஒரு காரியத்தையும் செய்வது இல்லை. தாழ்வில் இருப்போம் என்றால் நம்மை விட்டு தூரமாய் போனவர்கள் தான் அதிகம். தாழ்வில் இருக்கும் போது நம்மை விட்டு ஒதுங்கி போவதற்கு பிரயாசப்பட்டவர்கள் தான் அதிகம். ஆனால் யார் ஒதுங்கினாலும், யார் நம்மை நினைக்காமல் போனாலும், தாழ்வில் இருந்த நம்மை, ஒன்றுமில்லாமல் வாழ்ந்த நம்மை, ஒன்றுமே இல்லை கையில, அந்த நேரத்திலும் என்னை நினைத்து நம்மை ஆசீர்வதித்தாரே, இன்றைக்கு நாம் ஸ்தோத்திர ஜெபங்களை செய்ய வேண்டும். சங்கீதம் 78 70 22 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். வாசிப்போம். சங்கீதம் 78 70ஆம் வசனத்திலிருந்து 72வது வசனம் வரை வாசிப்போம். தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டுத் தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். கரவலாடுகளின் பின்னாக, பாருங்களேன், கரவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மெய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். 72வது வசனம். இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான். சங்கீதக்காரன் ஏன் இந்த வார்த்தையை சொல்றாரு அப்படின்னா, ஆடுகள் பின்னாக நடந்தேன், என் குடும்பம் என்னை ஒரு நாள் ஒதுக்கி விட்டது, என்னுடைய சகோதரர்கள் என்னை ஒதுக்கி விட்டார்கள், என்னுடைய நண்பர்கள் என்னை ஒதுக்கி விட்டார்கள், எல்லாரும் என்னை ஒதுக்கின போதும் என்னை தாழ்வில அவர் நினைத்தாரே, அவரை துதியுங்கள். இந்த காலை நேரத்துல எத்தனை பேர் உள்ளத்திலிருந்து சொல்ல முடியும், உண்மைதான், நான் தாழ்வில இருந்தபோது என்னை ஏளனம் பேசினவர்கள் தான் ஏராளம், நம்மை கேலி பண்ணினவர்கள் தான் ஏராளம், நம்மை ஏளனமாய் பார்த்தவர்கள் தான் ஏராளம். உதவி செய்வதற்கோ, ஒத்தாசை செய்வதற்கோ, அல்லது நம்முடைய கரத்தை பிடித்து தூக்கி விடுவதற்கோ இந்த உலகத்தில் ஆட்கள் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்த காலை நேரத்தில்
தாழ்விலே இருக்கும்போது, ஒன்றுமில்லாத போது நம்மை அழைத்த தேவனை நாம் ஸ்தோத்திர ஜெபத்தை செலுத்த வேண்டும். வாசிக்கலாம். யோசேப்புடைய வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. ஆதியாகமம் 43வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 43வது அதிகாரம் 26வது வசனம். யோசேப்பு வீட்டுக்கு வந்தபோது அவர்கள் தங்கள் கையில் இருந்த காணிக்கையை வீட்டுக்குள் அவனிடத்தில் கொண்டு போய் வைத்து தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கினார்கள். யோசேப்பு வந்தபோது அங்க இருந்த சகோதரர்கள் எல்லாம், யார் இவர்கள்? ஒரு நாள் யோசேப்பை தூக்கி குழியில் போட்டவர்கள், ஒரு நாள் யோசேப்பை பகைத்தவர்கள், யோசேப்பை பார்த்தாலே அவர்களுக்கு பிடிக்கல, யோசேப்பை ஒதுக்கி வைத்தார்கள். தாழ்விலே இருந்த யோசேப்புடைய வாழ்க்கையில கர்த்தர் உயர்வுகளை கொடுத்து தரிசனங்களை நிறைவேற செய்து கர்த்தர் அந்த மனிதனை உயர்த்தி காட்டினார். இன்றைக்கு குடும்பத்திலேயோ தொழிலேயோ மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்டு தாழ்வாய் நினைக்கப்பட்டிருக்கலாம். ஒருவேளை இவர்களால் ஒன்று செய்ய முடியாதுன்னு நினைத்திருக்கலாம். யோசேப்பு சகோதரர்கள் அப்படிதான் நினைச்சிருப்பாங்க. இனி யோசேப்பு என்பவன் ஒருவன் இல்லை, இனி ஒன்றும் நடக்காது என்று நினைத்திருக்கலாம். ஆனால் நம்மை தாழ்வில் நினைத்தார், யோசேப்பை குழியில் நினைத்தார், யோசேப்புடைய சிறைச்சாலை அனுபவத்தில் நினைத்தார். அதே போல இந்த காலை நேரத்திலே நம்மை நினைத்து ஆசிர்வதிக்க வல்லமை உள்ளவர். எவ்வளவு நல்ல தேவனை நாம் ஸ்தோத்திரம் செய்து ஜெபிக்க வேண்டும். 3வது நபரை நான் காட்டுறேன். 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்கள். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். வாசிக்கலாம். 10வது வசனம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். 3 நபர்களை நான் காட்டுத்தேன், தாழ்வை நினைத்தவர்களை. ஒன்று சங்கீதக்காரனாகிய தாவீதை நம்ம பார்த்தோம். அவனுடைய வாழ்க்கையில தாழ்வில இருந்தபோது கர்த்தர் ராஜாவாய் உயர்த்தினார். ஆடுகள் பின்னே இருந்த ஒரு மனிதனை ராஜாவாய் கர்த்தர் மாற்றினார். யோசேப்புடைய வாழ்க்கையை பார்த்தோம். உறவுகள், சொந்தங்கள், சொந்த சகோதரர்கள் எல்லாரும் எதிர்த்தாலும், குழியில தூக்கி போட்டாலும் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அந்த மனிதனை உயர்த்தினார். தாழ்மையில் இருந்த யோசேப்பை கர்த்தர் நினைத்தருளினார். அடுத்து 3வது யாபேசை குறித்து இங்க பார்க்கிறோம். இந்த மனிதனுடைய வாழ்க்கை துக்கம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. எல்லாராலும் துக்கமாய் அழைக்கப்பட்ட ஒரு நபர், வேதனை நிறைந்த வாழ்க்கையின் அனுபவத்தோடு இருக்கிறார். அதனால தான் அவர் சொல்றாரு, ஆண்டவரே தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய வாழ்க்கையில இந்த ஜெபத்தை செய்வதற்கு முன்பதாக அநேக துக்கங்கள், அநேக தீங்குகள், அநேக பிரச்சனைகளை சுமந்திருக்கிறவராக தான் இருக்க முடியும். ஒரு நாள் வந்தது, இஸ்ரவேலின் தேவன் நோக்கி அவன் ஜெபித்தான். ஆண்டவரே தாழ்விலே இருக்கிறேன்னப்பா, எல்லாரும் என்ன துக்கம்னு சொல்றாங்க, எல்லாரும் என்ன ஒதுக்கி வைத்திருக்கிறாங்க, என்னுடைய வாழ்க்கை இப்படியே போயிருமா என்று ஒரு நாள் இஸ்ரவேலின் தேவன் நோக்கி ஜெபித்த போது யாபேசை தேவன் நினைத்தருளினார். வேதம் சொல்லுகிறது, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். இந்த காலை நேரத்தில் தாழ்மையில இருக்கிற ஆண்டவரே, ஒன்றும் இல்லாமல் இருக்கிறேன், என்னை உதாசீனம் பண்ணவர்கள் மத்தியில என் தலையை உயர்த்தும் நீங்க ஜெபித்தீங்கன்னா, ஸ்தோத்திரம் பண்ணீங்கன்னா நிச்சயமாய் தேவன் உயர்த்துவார். ஸ்தோத்திர ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில மிகவும் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், நம்பிக்கையை கொண்டு வரும், ஒரு பெரிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்ய வைக்கும். சாதாரணமான காரியம் அல்ல. உயர்ந்த ஸ்தானத்தில் நிற்க வேண்டுமா, ஸ்தோத்திரம் பண்ணி நாம் ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய நேசத்தினுடைய வெளிப்பாடு தான் ஸ்தோத்திர ஜெபம். தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாய் மாறுவது தான் ஸ்தோத்திர ஜெபம். நம்ம ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். சொல்லுங்க, ஒன்றுமில்லாமல் வந்தேன் ஆண்டவரே, என்னை நடத்துனீங்களே உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். அப்படியே பாடி நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஒன்றுமில்லாமல் வந்தேன், என்னை உயர்த்தினவர், என்னை நடத்தினவர், என்னை கிருபையாய் பாதுகாத்து கொண்டீரேன்னு சொல்லி கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஒன்றுமில்லாமல் என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே,
ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. எல்லாரும் தூக்கி எறிஞ்சிட்டாங்க ஆண்டவரே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அல்லேலூயா அல்லேலூயா. அப்படியே நன்றி சொல்லுங்க பாப்பா. ஆண்டவரே, ஒன்றுமில்லாம வந்த ஆண்டவரே, எல்லாரும் ஒதுக்கி தள்ள நாட்கள் உண்டு, ஆனா என்னை சேர்த்து கொண்டீங்களேன்னு சொல்லுங்க. உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஜெபத்தை ஏறெடுங்க. கர்த்தர் நம்ம நன்றி எதிர்பார்க்கிறார். நம்மை ஆசீர்வதிப்பார், நிச்சயமாய் உயர்த்துவார். தாவீதை உயர்த்தினவர், யோசேப்பை உயர்த்தினவர், யாபேசை உயர்த்தினவர், நம்மையும் உயர்த்த வல்லமையுள்ளவர். நன்றி 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 நன்றி. அல்லேலூயா. இரண்டாவது காரியம் நாம பார்க்க போகிறோம். 103வது சங்கீதம் 2வது வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். 103வது சங்கீதம் 2வது வசனம். என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இரண்டாவது, நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். எதற்கு நாம் ஸ்தோத்திரம் பண்ணி நாம் ஜெபிக்க வேண்டும் என்றால், அவர் செய்த சகல உபகாரங்களை நினைத்து நாம் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். இரண்டாவது குறிப்பு, உபகாரங்களுக்காக நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். தேவனிடத்திலிருந்து அநேக உதவிகளை இந்த ஆண்டு நாம் பெற்றிருக்கிறோம். 116வது சங்கீதம் 12வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 116வது சங்கீதம் 12வது வசனம். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன், அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். அடுத்த வசனம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு, இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். பாருங்களேன், தொடர்ந்து நீங்க வாசிச்சு பாருங்க. எங்க சங்கீதக்காரன் சொல்ற, நான் எண்ணத்தை செலுத்துவேன். கர்த்தரிடத்துல அநேக உபகாரங்களை நாம் இந்த வருடம் பெற்றுக்கொண்டோம். உதவிகள் செய்த ஒரு நாட்களாய் இருந்தது. இன்னைக்கு மனிதனுடைய உதவிகள் எல்லாம் நம்ம அற்றுப்போன ஒரு காலகட்டம். அநேகர் நமக்கு உதவி செய்கிறேன்னு சொன்னவர்கள் அதை செய்யாமல் போன சூழ்நிலைகள் நமக்கு இருந்திருக்கலாம். எத்தனையோ பேர் நம்மளை கைவிட்டு இருக்கலாம். ஆனா நம்முடைய தேவன் செய்த உதவிகள் ஏராளம். இன்றைக்கு உயிரோடு நாம் இருக்கிறோமே, அதுவே நமக்கு கொடுத்த மேன்மை தான். அதுவே தேவன் நமக்கு கொடுத்த உதவிகள் தான். இந்த நெருக்கடியான காலம் வந்தபோது எத்தனையோ பேர் நம்மோடு கூட இருந்தவர்கள், அவர்கள் இன்றைக்கு இல்லை. ஆனால் இன்று வரை நமக்கு உதவி செய்து நம்மை உயிரோடு வைத்து நம்மை வாழ வைத்திருக்கிறாரே, அதற்கு நாம் எண்ணத்தை செலுத்த முடியும். ஒரே ஒரு காரியம்தான், ஸ்தோத்திர ஜபங்களை நாம் ஏறெடுக்க முடியும். 118வது சங்கீதம் 13வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். 118வது சங்கீதம் 13வது வசனம். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். அநேகர் நாம் விழும்படி தள்ளினார்கள். நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ நேரங்கள்ல மனிதர்களை நம்ம நம்பி இருந்திருப்போம். அவர்கள் நம்மை தள்ளி விட்டிருக்கலாம், உறவுகள் தள்ளி விட்டிருக்கலாம், சூழ்நிலைகள் தள்ளி விட்டிருக்கலாம், கைவிடப்பட்டிருக்கலாம். ஆனா இங்க சங்கீதக்காரன் சொன்னா பாருங்களேன், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இந்த காலை நேரத்துல எவ்வளவு உதவிகள் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டோம். இந்த 12வது மாதம் வரை, இந்த வருடத்தினுடைய ஆரம்பம் முதல் இந்த நாள் வரை
எத்தனை உதவிகளை தேவன் நமக்கு செய்தார், எத்தனை மேன்மைகளை தேவன் நமக்கு கொடுத்திருப்பார். எத்தனை முறை நாம் ஜெபித்த போதெல்லாம் நம்முடைய ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்து அற்புதங்களை எல்லாம் தேவன் செய்தார். 3 நபர்களை நான் காட்டுகிறேன். ஆகாருடைய வாழ்க்கை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 21வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், தனியாயிருந்தவளுக்கு உதவி செய்த ஆண்டவர். வாசிக்கலாம். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நல்லா யோசிச்சு பாருங்க. ஆகார் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை, ஒரு தனிமையின் பாதையில இருக்கும்போது, அவள் வாழ்க்கையில என்ன செய்வதுன்னு தெரியாத சூழ்நிலை இருக்கும்போது உதவி செய்தார். தனிமையில உதவி செய்தவரை துதியுங்கள். எத்தனை நாட்கள் நண்பர் கூட இருக்கிறாங்க, உறவுகள் கூட இருக்கிறாங்க, சொன்னவர் வாக்கு மாற மாட்டாங்க என்று நம்பி போன இடத்துல எத்தனையோ நேரங்களில் ஒரு தனிமையின் பாதையில் நாம் நடந்து வந்திருக்கலாம். இந்த நேரத்தில் சொல்லுங்க, என்னை தனிமையிலே நடக்காம என்னை கரம் பிடித்து தோளில் சுமந்து நடத்தி வந்தீங்களே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். 2வது, அன்னாளுடைய வாழ்க்கை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 20வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கலாம். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 20வது வசனம். சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். அதான் முக்கியம். கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல். அப்படின்னு அர்த்தம், கேட்டதை தேவன் கொடுத்தார். தத்தளித்து கொண்டிருந்த சூழ்நிலையில், தவித்த ஒரு நேரத்தில் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தாங்க. ஆனா நான் மட்டும் ஆசீர்வதிக்கப்படலையே, என் வாழ்க்கை மட்டும் கஷ்டத்தோடு இருக்குது, என் வாழ்க்கை மட்டும் வேதனையோடு இருக்கு என்று சொல்லி தத்தளித்து கொண்டிருந்த அன்னாளுடைய வாழ்க்கையில தேவன் உதவி செய்தார், ஆசீர்வாதங்களை கொடுத்தார், சாமுவேலை கொடுத்தார். சாதாரணமான ஆள் அல்ல. சாமுவேல் இஸ்ரவேலுக்குள் மிக உன்னதமான பாத்திரம், தேவனால் மகிமைப்படுத்தப்பட்ட பாத்திரம். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க உங்க வாழ்க்கையில ஒரு தத்தளிப்பின் அனுபவத்துக்குள்ள இருக்கீங்களா? ஐயோ எல்லாம் முடிந்து போயிட்டு எனக்கு யாரு ஹெல்ப் பண்ணுவான்னு நினைக்கிறீங்களா? உதவி செய்கிற ஒரு ஆண்டவர் உண்டு. கர்த்தர் தகப்பனா இருந்து உதவி செய்வார். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய எல்லாமுமா இருந்து உதவி செய்வார். நம்முடைய வாழ்க்கையில திடீரென்று உதவி செய்வார். நிறைய வசனங்கள் உண்டு. திடீரென்று எதிர்பார்க்காத நேரத்திலும் தேவன் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லமை உள்ளவர். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் 2 கருத்துக்களை நான் சொன்னேன். முதல் கருத்து, நாம் எதற்காய் தேவனை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். ஸ்தோத்திர ஜெபம் அவசியம். தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். 10 குஷ்டரோகிகள் வந்தார்கள், ஆனால் ஒருவன் மாத்திரம் திரும்பி நன்றி என்று சொன்னான். சங்கீதக்காரன் சொல்றாரு, வாசித்தோமே 136 23வது வசனம், தாழ்மையில் நினைத்தவரை துதியுங்கள். அப்ப தாழ்வில, நம்முடைய வாழ்க்கையில தாழ்வில் இருந்தோமே, அந்த நேரத்துல கர்த்தர் நமக்கு துணையா இருந்தார், கர்த்தர் நமக்கு உதவியா இருந்தார், கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்டினார். அப்படிப்பட்ட தேவனை நாம் துதிக்க வேண்டும். நாம் தேவ சமூகத்திலே ஜெபிக்க வேண்டும். ஸ்தோத்திர ஜெபங்களை நாம் ஏறெடுக்க வேண்டும். சங்கீதக்காரன் தாவீதுடைய வாழ்க்கையில, அவருடைய வாழ்க்கை என்ன நடந்தது? ஆசீர்வாதம் உண்டானது. யோசேப்புடைய வாழ்க்கையில உயர்வுகள் உண்டானது. யாபேசுடைய வாழ்க்கையில உயர்வுகள் உண்டானது. இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்க உங்க வாழ்க்கையில தாழ்வில் இருக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லமை உள்ளவர். 2வது ஒரு காரியத்தை பார்த்தோம். ஏன் நாம் ஸ்தோத்திர ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும்? 103ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அப்படின்னா ஒரு மனிதன் எதை வேண்டுமானாலும் மறக்கலாம், ஆனால் கர்த்தர் செய்த நன்மைகளை, கர்த்தர் செய்த உதவிகளை, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்த மேன்மைகளை ஒரு நாளும் மறக்கக்கூடாது. இன்றைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் மறதியின் பூமி என்று நம்ம வாசிக்கிறோம். வேதாகமத்தில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம், வாழ்ந்து கொண்டிருக்கிற பூமி எப்படிப்பட்ட பூமி? மறதியின் பூமி. ஆனால் இந்த மறதியின் பூமியில் கர்த்தரை நோக்கி நாம் துதிக்க வேண்டும். அவர் செய்த உதவிகளுக்காய், அவர் செய்த நன்மைகளுக்காய், அவரிடத்தில் பெற்ற இரக்கங்களுக்காய், கொடுத்த சகல உபகாரங்களுக்காய் நாம் தேவ சமூகத்திலே ஜெபிக்க வேண்டும். ஸ்தோத்திர ஜெபங்களை ஏறெடுக்கும் போது
நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். 2 கருத்துக்களை மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன். தொடர்ந்து இந்த வருடம் முழுவதும் ஸ்தோத்திர ஜெபங்களையே குறித்து பார்க்க போகிறோம். இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே நீ செய்த உபகாரங்களுக்காய் நன்றி. தாழ்வில் ஒன்றுமில்லாத போது என்னை உயர்த்தினீங்களே நன்றி என்று சொல்லி நம்ம ஜெபித்து நாம் முடிக்க போகிறோம். எல்லா கண்களை மூடி கரங்களை உயர்த்தி இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஏதோ ஒரு காரியத்துக்காக சொல்லாதீங்க. எபிரேயர் 2வது அதிகாரம் 18வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். எபிரேயர் 2வது அதிகாரம் 18வது வசனம். ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். உதவி செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஏதோ சோதனையில் இருக்கிறேன், என் வாழ்க்கை வேதனையோடு நான் இருக்கிறேன் நீங்க நினைக்காதீங்க. இன்னைக்கு ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். தேவனை மகிமைப்படுத்துவோம். இன்னைக்கு தேவனை உயர்த்தி நாம் பாடுவோம். தேவனை உயர்த்தி நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திர ஜபங்களை நாம் ஏறெடுக்க வேண்டும். சங்கீதம் 50:23வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். சங்கீதங்களிலே 50வது சங்கீதம் 23வது வசனம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஸ்தோத்திர பலியிட வேண்டும். ஸ்தோத்திர ஜபத்தை ஏறெடுக்கும் போது அவர் செய்த நன்மைகளை மகிமைப்படுத்துகிறோம். அவர் கொடுத்த தயவுகளை மகிமைப்படுத்துகிறோம். தாழ்வை நினைத்தாரே அவரை மகிமைப்படுத்துகிறோம். கண்களை மூடி காலை நேரத்தில் எத்தனை பேர் உண்மையான இருதயத்தோடு முழு பலத்தோடு ஆண்டவர் நம்மளை பார்க்கிறார். எங்க இருந்தாலும் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. எத்தனை பேர் சொல்ல முடியும், என்னை தாழ்வே நினைச்சாருப்பா, அதனால நான் ஸ்தோத்திரம் பண்ண போறேன். ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். மனித உதவியெல்லாம் போயிடுச்சு, ஆனா கர்த்தரோ எனக்கு உதவியா இருந்தார், நன்றி சொல்ல போறேன்றவங்க கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான். உள்ளத்தை சொல்லுங்க, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே. அப்படியே உள்ளத்திலிருந்து ஆண்டவரே எங்களை தாழ்வில நினைச்சீங்களேப்பா, ஒன்றுமில்லை நினைச்சேனே. ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசர். அப்படியே சொல்லி பாடுங்க, உங்க அழகான கண்கள் என்னை கண்டதாலே. உள்ளத்தை சொல்லுங்க, ஆண்டவரே நினைச்சீங்களேப்பா, நான் ஒன்றுக்கும் பயன்படாதவன், ஆனா என்ன நினைச்சீங்களே, என்னோடு கூட வந்தீங்களே, நன்றி நன்றி. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வருஷத்தின் கடைசியில வந்திருக்கிறோம். முழு இருதயத்தோடு சொல்லுங்க, ஆண்டவரே யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. உள்ளத்திலிருந்து பாடலாமா? யாரும் அறியாத என்னை அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திர ஜெபம் எடுக்கிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். உம்முடைய நாமத்தை இந்த காலை நேரத்திலே மகிமைப்படுத்துகிறோம். ஸ்தோத்திர ஜெபங்களை ஒவ்வொரு நாளும் ஏறெடுக்க கர்த்தருக்கு கிருபை தருவீராக. உம்மிடத்திலே நன்மையை பெற்றுக்கொண்டோம் ஆண்டவரே. அநேக உதவிகளை நீர் எங்கள் வாழ்க்கையில செய்தி. மனிதர்கள் தள்ளினாலும், உறவுகள் தள்ளினாலும், நண்பர்கள் தள்ளினாலும், நம்பினவர்கள் ஏமாற்றினாலும்,
ஆண்டவரே, இதுவரை எங்களை கரம் பிடித்து நடத்தி வந்தீரே, உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். என் பிள்ளைகளை பாதுகாத்தீர், நல்ல சுகத்தை கொடுத்தீர், என் குடும்பத்தை நடத்தினீர், என் தொழிலை நடத்தினீர், எனக்கு பாதுகாப்பை தந்தீர், என்னை உயர்த்தி வைத்தீர். நான் ஜெபிக்காத போதும் என்னை கைவிடாமல் நடத்தி வந்தீரே. உம்மை மறந்த நாட்கள் உண்டு, ஆனால் என்னை மறவாமல் என்னை நடத்தி வந்தீரே. அதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் ஸ்தோத்திர ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். இந்த வருடம் முழுவதும் அப்படியே சொல்லுங்க, ஆண்டவரே நீர் செய்த நன்மைகள் ஏராளம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீர் செய்த நன்மைகள் ஏராளம். அதை சொல்ல ஆயுசின் வருஷங்கள் போதாது, 1000 நாவுகள் போதாது. உம்மிடத்திலே அவ்வளவு கிருபைகளை, அவ்வளவு இரக்கங்களை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அதற்காய் உமக்கு நன்றி. இந்த காலை நேரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை தொடர்ந்து நடத்துவீராக. இந்த வருடத்தின் முடிவு வரை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஜெபங்களை ஏறெடுக்க நன்றி உள்ளவர்களாய் இருக்க எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. உம்முடைய கிருபையுள்ள பிரசன்னம் எங்களை வழிகாட்டட்டும். இந்த காலை நேரத்தில் வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நீர் பலப்படுத்துவீராக. ஜெபத்தோடு வந்திருக்கலாம், தேவைகளோடு வந்திருக்கலாம், விண்ணப்பங்களோடு வந்திருக்கலாம். எல்லாருடைய ஜெபங்களை கேட்டு, விண்ணப்பங்களை கேட்டு ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.